தசரத இஸ் ஆல்ரெடி ஃபுல். ஏன்னா ராமன் வந்தாச்சு, ராமனும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருக்கான், நல்லா பண்ணிட்டு இருக்கான். ப்ளஸ் தனக்கு ராமனை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு பிரஜைக்கும் பிடிக்கும். இப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த யஜ்ஞத்தில் வந்து நிறைய விதமான பிரதிபந்தங்கள் வருது. இன்னொரு ஒரு 14 யஜ்ஞம் பாக்கி இருக்குது. 2 ராட்சசர்களால் ரொம்ப தொல்லையாக இருக்குது. அவள் என்ன பண்ணிடுறா அப்படின்னாக்கா, எலும்பியும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் வந்து எங்களுடைய யஜ்ஞ பூமியில் ஃபுல்லாக போட்டுட்டு போய்ட்றா. ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்ய பராக்கிரமம் காக்கபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாதுமர்ஹசி. அப்போது இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி ராட்சசர்களில் வந்து இது சமாளித்து என்னுடைய யஜ்ஞத்தை சம்பன்னம் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து சத்திய பராக்கிரமமான எல்லாம் மகாவீரனான உன்னுடைய புத்திரனான நரர்களில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமனை எங்கூட அனுப்பு அப்படின்னு. இப்போது தசரதர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் விஸ்வாமித்திரர். நான் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ந ராமம் நேத்தும் மருகசி, ந ராமம் நேத்தும் மருகசி. தெரியும் வசிஷ்டர வாழ்க்கைலாம் தெரியும் என்ன நடந்துருக்கு. மொத்தம் 3 லோகத்துலையும் என்ன நடந்துருக்கு. பிரம்மாஜி மீட்டிங்லாம் போட்டிருக்காரு, எல்லாமே தெரியும். இப்போ பிடிங்கிட்டு போகணும் ராமரை. அப்படியே தசரதனுடைய அக்கல்லையே இருந்தாருன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. அவதார காரியம் ஒன்றுமே நடக்காது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டி என்னென்னா, வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகியோடைய பியூட்டி என்ன, எதுக்காக வந்து கேட்குறாரு ராமரை? யஜ்ஞம் தன்னுடைய 10 நாள் யஜ்ஞம் பாக்கி இருக்குது, அதை சம்பன்னம் ஆகணுங்கிறதுக்காக தான் கேட்குறாரு. அந்த 10 நாள் யஜ்ஞத்தை பற்றி அப்புறம் பேச்சே கிடையாது. போவார், தாட்டக வதை நடக்கும், அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? அதோட அப்படியே மித்திலைக்கு போயிடுவா. வால்மீகி நேராக கேமராவை மித்திலாக்கு எடுத்துன்னு போய்டுறாரு. அப்புறம் ராமர் போனாரே, அந்த 10 நாள் யஜ்ஞம் முடிஞ்சுதா இல்லைன்னு அது பேசுறதுக்கு ஒரு விஷயமா? தாட்டக்கை அடிக்கிறாரு, அந்த 10 நாள் யஜ்ஞம் பெரிய விஷயம். அப்படி சொன்ன உடனே தசரதனுக்கு ஆஸ்வாசமாச்சு. தசரதன் என்ன பண்ணுறான், ஓ ராமனுக்கு கல்யாணக்காரமாக இருக்கும், ராமனுடைய புகழ் ஏற்கனவே அயோத்தியாவில் இருக்குது, முவ்வுலகத்திலும் ராமனுடைய புகழ் ஓங்கணும்னா இவர் கூட நீ அனுப்பணும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன பேரில் வசிஷ்டரோட விஸ்வாமித்திரரோட ராமரை அனுப்புகிறார். ராமர் கிளம்புறார், அந்த உச்சி முகுந்து அப்படியே வந்து அனுப்புகிறார். பார்த்தா கூடவே லக்ஷ்மணன். ராமர்கிட்டேருந்து லக்ஷ்மணன் பிரிஞ்சான் அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு உயிர் இருக்கார். அந்த மாதிரி ஒரு இது ஒன். ஸோ ராமன் கூடவே லக்ஷ்மணனை ராமர் கூட அனுப்புறதுல தசரதனுக்கும் ஒரு கம்ஃபர்ட். லக்ஷ்மணன் கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சலோ அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாவிலேருந்து கிளம்புறான் வேகமாக. விடு விடு விடு